ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 3000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 6000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மாதையன் இணைப்பில் உள்ளார். மாதையன், ஒகேனக்கல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் பொதுமக்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணவேணி, கடந்த ஒரு வாரமாகவே தமிழக எல்லை பகுதியான பில்லிகுண்டுக்கு கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது. நேற்று மாலை தமிழக எல்லையான பில்லிகுண்டுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது நிலவரப்படி வினாடிக்கு 6000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழக எல்லையான அன்செட்டி, கேரட்டி, ஒகேனக்கல் வனப்பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலெல்லாம் தொடர்ந்து விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாகவே நீர்வரத்து படிப்படியாகவே அதிகரித்து வருகிறது. அதே போல கடந்த 2 மாதங்களாகவே ஒகேனக்கல் பகுதியில் நீரின்றி வறண்டு போயிருந்த நிலையில தற்போது மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாறை திட்டுகளாகவே காட்சியளித்த நிலையில தற்போது மீண்டும் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். ஒகேனக்கல் பகுதியில சினி ஃபால்ஸ், மெயின் அருவி, தொங்கு பாலம் பகுதியெல்லாம் தற்போது பாறை திட்டுகளாக இருந்த நிலையில தற்போது நீர் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூர் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தமிழக பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதனால நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீர்வரத்து சுமார் 50,000 கனஅடிக்கு மேல் வந்தால் மட்டுமே மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசல் வீசுறதுக்கும் குளிக்கிறதுக்கும் தடை விதிக்க வாய்ப்புள்ளது. தற்போது நீர்வரத்து குறைந்தனால மாவட்ட நிர்வாகம் சார்பில் குளிக்கிறதுக்கும் பரிசீலிக்கிறதுக்கும் அனுமதி வழங்கியுள்ளது. கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி மாதையன்.